Welcome all, welcome all. Good morning, welcome all. Good morning, welcome all. Good morning. Very good morning. Very good morning, welcome all, welcome all. Very good morning, welcome all. Thannambikkai batch 2024 நம்ம இன்னையில இருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ த லிவிங் வேர்ட்ல இருந்து நம்ம ஆரம்பிக்க போறோம். நிறைய குழந்தைங்களோட டவுட் என்ன அப்படின்னா போர்ஷன் ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. அது வந்து சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாமுக்கு என்டிஏ தான் நமக்கு நீட் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க, என்டிஏ நீட் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க, என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் கொடுக்குறாங்க. மூணு டிஃப்ரெண்ட் அமைப்பு. ஸோ இந்த 3 டிஃப்ரெண்ட் அமைப்புகளும் ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்து தான் செயல்படுறாங்க. பட் த திங் இஸ் சிபிஎஸ்இ என்சிஆர்டி ரிலீஸ் பண்ண அந்த புக்கை தான் ஃபாலோ பண்றாங்க, அந்த சிலபஸ் தான் ஃபாலோ பண்றாங்க. நீட்டுக்கு என்டிஏ ரிலீஸ் பண்றாங்க ஒரு சிலபஸ். இப்போதைக்கு நமக்கு அப்டேட்டட் சிலபஸ்னா என்ன? நீட் 2023 இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல இருக்கிறது தான். நீட் 2023 இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல என்ன சிலபஸ் இருக்கு? ஃபுல் சிலபஸ், எந்த சேஞ்சும் இல்லை. இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்றேன்னா, இந்த ரேஷனலைஸ்டு சிலபஸ்ங்கிறது இந்த வருஷத்துக்கு கொண்டு வந்தது கிடையாது, புதுசா கொண்டு வந்தது கிடையாது. 2020 இருந்தே கொரோனா பேண்டமிக் வந்ததுல இருந்தே நமக்கு இந்த ரேஷனலைஸ்டு சிலபஸ் 30% ரெடியூஸ்டு சிலபஸ் தான் இருக்கு. ஆனா நிறைய குழந்தைங்க வந்து அந்த ரெடியூஸ்டு சிலபஸ் படிச்சா போதுமா, அந்த ரிமூவ்டு பார்ட்லாம் படிக்க வேண்டாமா அப்படின்னு கேக்குறீங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அதை படிச்சிடுறது சேஃப். ஆல்ரெடி 11th எல்லாமே படிச்சிருப்போம், 12th கொஞ்சம் தான் படிக்கணும். அதுக்கெல்லாம் லிங்க் இருக்கும், ஒரு சாப்டருக்கும் இன்னொரு சாப்டருக்கும் லிங்க் இருக்கும். நீங்க படிச்சீங்கன்னா புரிஞ்சுக்கிறது ஈஸியா இருக்கும். அதனால நம்ம லிவிங் வேர்ல்ட்ல நிறைய டாபிக்ஸை எடுத்திருந்தாலும் கூட அதெல்லாம் சேர்த்து தான் படிக்க போறோம். ரிமூவ்டு பார்ட்ஸ் அதையும் நம்ம நடத்துவோம், அதுக்கும் நம்ம வந்து கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணி டெஸ்ட் எல்லாம் எழுதுவோம். அதனால தயவு செய்து நீங்க என்ன பண்றீங்க, எல்லாத்தையும் பயாலஜில படிச்சிருங்க. அப்பதான் நம்ம 360 வாங்கறதுக்கு அது உதவியா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம முதல் நாள் தன்னம்பிக்கை பேட்ச் 2024ல நம்ம பார்க்க போறது த லிவிங் வேர்ல்ட், ஃபர்ஸ்ட் சாப்டர் 11th. லிவிங் வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரடக்ஷன்ல இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய யூனிட் இன்ட்ரடக்ஷன் நீங்க கொஞ்சம் பார்த்துக்குங்க. இப்போ லிவிங் வேர்ல்ட்ல ஹவு ஒண்டர்ஃபுல் இஸ் த லிவிங் வேர்ல்ட். லிவிங் வேர்ல்ட் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா, இது எவ்வளவு ஒண்டர்ஃபுல்லா இருக்கு, ஆச்சரியம், ஒண்டர்ஃபுல், அதிசயம், அந்த மாதிரி. த வைட் ரேஞ்ச் ஆஃப் லிவிங் டைப்ஸ் இஸ் அமேசிங். ஸோ லிவிங் டைப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கண்ணுக்கு தெரியாத மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் இருக்கு, ஹியூஜ் அனிமல்ஸ் இருக்கு, ஹியூமன் பீயிங் இருக்காங்க, பிளான்ட்ஸ் இருக்கு, அனிமல்ஸ் இருக்கு, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கு. இது எல்லாம் சேர்ந்தது தான் த எக்ஸ்ட்ராடினரி ஹேபிடேட்ஸ். ஹேபிடேட்ஸ் அப்படிங்கிறது என்ன இந்த இடத்துல அப்படின்னா வளர்ற இடம், வளர்ற இடம். ஹேபிடேட்ஸ் அப்படின்னா லிவிங் பிளேஸ், வளர்ற இடத்தை தான் நம்ம ஹேபிடேட்ஸ் அப்படிம்போம். ஸோ லிவிங் பிளேஸ்ங்கிறது தண்ணிலையும் ஆர்கானிசம் வளருது, மீன் முதல்ல இதெல்லாம். லேண்ட்லயும் ஆர்கானிசம்ஸ் வளருது, மலைப்பகுதிகள்லயும் ஆர்கானிசம்ஸ் வளருது, இன்னொரு மரத்து மேலையும் ஆர்கானிசம் வளருது, நம்ம உடம்புக்குள்ளயும் ஆர்கானிசம் வளருது. ஸோ ஹேபிடேட், வளர்ற இடம் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராடினரியா டிஃப்ரெண்டா இருக்கு, இன் விச் வி ஃபைண்ட் லிவிங் ஆர்கானிசம்ஸ். அந்த வளர்ற இடத்துலதான் லிவிங் ஆர்கானிசத்தை நம்ம பார்க்கிறோம். பி இட் கோல்ட் மவுண்டைன்ஸ், குளிர்ச்சியான மலை, மழைனாலே மலை உச்சிக்கு போனாலே குளிர்ச்சியா தான் இருக்கும். டெசிடுவஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னா, டெசிடுவஸ் அப்படின்னாலே இலையுதிர் காடுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பர்டிகுலர் சீசன்ல மரங்கள் வந்து இலையெல்லாம் உதிர்த்துரும், அதுதான் இலையுதிர் காடுகள், டெசிடுவஸ் ஃபாரஸ்ட். ஓஷன்ஸ்னா பெருங்கடல்கள், ஃப்ரெஷ் வாட்டர் லேக்ஸ், ஏரிகள். ஃப்ரெஷ் வாட்டர்னா அந்த தண்ணி நம்மளால குடிக்க முடியும், அதுதான். டெசர்ட்ஸ், பாலைவனங்கள். ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், தண்ணி வந்து அந்த இடத்துல சூடா இருக்கும். லீவ் அஸ் ஸ்பீச்லெஸ், ஸோ நம்மளுக்கு வார்த்தையே வராது. காரணம் என்னன்னா கோல்டு மவுண்டன், உயரமான மலை உச்சிலையும் உயிரினங்கள் இருக்கு, இலையுதிர் காடுகள்லயும் இருக்கு, கடல்லையும் இருக்குது, ஏரி, பாலைவனம், ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்னு எல்லா இடத்துலயுமே உயிரினங்கள் இருக்கு. இதெல்லாம் வளர்ற இடம், ஹேபிடேட்ஸ். த பியூட்டி ஆஃப் த கேலோப்பிங் ஹார்ஸ், ஹார்ஸ் அப்படியே குதிச்சு ஓடிக்கிட்டு இருக்குல்ல, கேலோப்பிங் ஹார்ஸ், குதிரை. ஆஃப் த மைக்ரேட்டிங் பேர்ட்ஸ், பேர்ட்ஸ் மைக்ரேட் ஆகி வருது இல்ல, ஒரு 1000 கிலோமீட்டர்ல இருந்து பறவைகள் பறந்து வேடந்தாங்களுக்குலாம் வருது இல்லைங்களா, பேர்ட்ஸ். த வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ், வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ்னா பள்ளத்தாக்குகள்ல ஃப்ளவர்ஸ், அந்த நிறைய
அப்படியே அழகா வளர்ந்து இருக்குது இல்லையா, அது வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ். ஆர் த அட்டாக்கிங் ஷார்க்ஸ், ஷார்க்னா அந்த கடல்ல இருக்கக்கூடிய ஷார்க், அது அட்டாக் பண்ணி evokes and a deep sense of wonder. So இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அப்படியே எவ்வளவு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. ஓகே, the ecological conflict and cooperation among members of population and among populations of a community or even the molecular traffic inside a cell make us deeply reflect on what indeed is life. So life na என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எதெல்லாம் ஹெல்ப் பண்ணுதுங்க. So cooperation among the members of a population. Members of a population என்ன, ஒரு பாப்புலேஷன்னா சேம் ஸ்பீசிஸ், மக்கள்னா மனிதர்கள்னா மனிதர்களோட பாப்புலேஷன், மேங்கோ ட்ரீனா மேங்கோ ட்ரீயோட பாப்புலேஷன். ஸோ சேம் ஸ்பீசிஸோட மொத்த நம்பர் தான் பாப்புலேஷன் அப்படிமோ. ஸோ அந்த பாப்புலேஷன் இருக்க மெம்பர்ஸ் அண்ட் அமங் பாப்புலேஷன்ஸ் ஆஃப் த கம்யூனிட்டி. கம்யூனிட்டி அப்படிங்கிறது நிறைய டிஃப்ரெண்ட் பாப்புலேஷன் சேர்ந்து நமக்கு கம்யூனிட்டியை ஃபார்ம் பண்ணுது. இப்போ நம்ம ஏரியாவை சுத்தி பார்த்தீங்கன்னா மக்களும் இருப்பாங்க, மரங்கள்ல தென்னை மரம் இருக்கும், அது ஒரு பாப்புலேஷன், கொய்யா மரம் இருக்கும், அது ஒரு பாப்புலேஷன், ஆடு இருக்கும், அது ஒரு பாப்புலேஷன், தென் தட் மாடுங்க, கவ், அது ஒரு பாப்புலேஷன். ஸோ தட் டிஃப்ரெண்ட் பாப்புலேஷன் ஆஃப் எ பிளேஸ் அது வந்து ஒரு கம்யூனிட்டியை ஃபார்ம் பண்ணுது. ஸோ கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் ஆர் ஈவன் த மாலிகுலர் டிராஃபிக் இன்சைட் த செல், நம்ம செல்லுக்குள்ள நிறைய மாலிகுலர் அந்த கேட்டபாலிசம், மெட்டபாலிசம், அனபாலிசம் அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ லைஃப்னா என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுது. திஸ் கொஸ்டின் ஹேஸ் 2 implicit questions within it. ஸோ இந்த கொஸ்டின் வாட் இஸ் லிவிங் அப்படிங்கிறது, லைஃப்னா என்ன அப்படிங்கிறது 2 implicit questions உள்ள இருக்கு. The first is a technical one, seeks answer to what living is as opposed to non-living. So living na enna, non-living na enna அப்படிங்கிறது நமக்கு தெரியணும், ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தெரியணும். And the second is philosophical one and seeks answer to what the purpose of life is. நம்ம வாழ்க்கையோட காரணம் என்ன, அது வந்து பிலாசபிக்கல், தத்துவமா சொல்றது. ஸோ 2 விஷயம், 2 கொஸ்டின் இருக்கு லைஃப்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஒன்னு லிவிங்க்கும் நான் லிவிங்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறது, உயிர் உள்ளது உயிரற்றது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது. ரெண்டாவது நம்மளோட வாழ்க்கையோட பர்பஸ், காரணம் என்ன, ஏன் நம்ம பிறந்தோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. ஓகே, as scientist we shall not attempt answering the second question. நம்ம வாழ்க்கையோட அர்த்தத்தை எல்லாம் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, லிவிங் நான் லிவிங் அதுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கணும், அது முக்கியம். we will try to reflect on what is living. livingனா என்ன அப்படிங்கறத சயின்டிஃபிக்கா நம்ம பார்க்க போறோம். So what is living? When we try to define living அப்படிங்கறத நம்ம வந்து விளக்கும் போது, டிஃபைன் பண்ணும் போது, we conventionally look for distinctive characteristics. distinctiveனா different characters, அதாவது distinctive characteristics exhibited by living organisms. So growth, living organismல கூடிய different characters என்ன, வளர்ச்சி, growth, living organism எல்லாமே வளரும் இல்லையா. ரீப்ரொடக்ஷன், தங்களை போலவே அனதர் ஆர்கானிசத்தை உருவாக்குறது தான் ரீப்ரொடக்ஷன். எபிலிட்டி டு சென்ஸ் என்விரான்மெண்ட், சுத்தி புறத்தை நம்ம உணர்றோம், வேர்க்குதுப்பா சம்மர்ல அப்படிங்கிறோம், குளிருதுப்பா குளிர்ல அப்படிங்கிறோம், சில்லுன்னு இருக்குப்பா அப்படிலாம் சொல்றோம்ல, அதுதான். ஸோ ரிஃப்ளெக்ட் ஆன் த சென்ஸ் என்விரான்மெண்ட், டு சென்ஸ் என்விரான்மெண்ட் and mount a suitable response come to our mind immediately as. ஸோ ஒரு ஸ்டிமுலஸ் இருந்ததுன்னா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றோம் immediately as unique features of living organisms. So unique features na living organismத்துல இருக்கக்கூடிய unique features, தனித்தன்மையான characters என்ன சொல்றோம், growth, reproduction, ability to sense environment and suitable response to our mind immediately as unique features. So suitable response அப்படிங்கிறது ஸ்டிமுலஸ் வெளியில இருந்து ஒருத்தன் ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்றோம், ஒருத்தன் ஓன் கேட்டிக்கு வந்தோம்னா ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறோம், இல்லைன்னா அதை தடுக்கிறோம், அந்த மாதிரி. ஓகே, one can add a few more features like metabolism. So அந்த யூனிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் லிவிங்க்கு இன்னும் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா மெட்டபாலிசம்னா அனபாலிசம் பிளஸ் கேட்டபாலிசம், அதுதான் மெட்டபாலிசம். எபிலிட்டி டு செல்ஃப் ரெப்ளிகேட்னா ரீப்ரொடக்ஷன் தான், தன்னை தானே மல்டிப்ளை பண்ணிக்கிறது. செல்ஃப் ஆர்கனைஸ், தங்களை தாங்களே ஆர்கனைஸ் பண்ணிக்கிறது. இன்டராக்ட் அண்ட் எமர்ஜென்ஸ் டு திஸ் லிஸ்ட். ஸோ இன்டராக்ட் அண்ட் எமர்ஜென்ஸ்னா பக்கத்துல இருக்கவங்களோட இன்ட்ராக்ஷன் பண்றது. எமர்ஜென்ஸ்னா இப்போ சீடு வந்து ஜெர்மினேட் ஆகிறது எமர்ஜென்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ சீடு விதை இருக்கு, அது தண்ணி தெளிச்சு நம்ம வந்து அதை ஜெர்மினேட் பண்ண வைக்கிறோம், ஜெர்மினேட் ஆகி செடி வளருது இல்லையா ஒரு சீடுக்குள்ள இருந்து, அது எமர்ஜென்ஸ் அப்படிம்போம். ஸோ இந்த லிஸ்ட்ல இதெல்லாம் ஆட் பண்ணலாம். லெட் அஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஈச் ஆஃப் திஸ். ஒன்னொன்னையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறோம். ஓகே, ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் க்ரோ. எல்லா லிவிங் ஆர்கானிசமே வளரும். க்ரோத் நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறோம்.
increase in mass and increase in number of individuals are twin characteristics of growth. இது நீட் கொஸ்டின்ல கேக்குறாங்க. இது நீட் கொஸ்டின்ல கேக்குறாங்க. நான் அப்பப்போ உங்களுக்கு நீட் கொஸ்டின் சொல்லிட்டே வரேன், மார்க் பண்ணிக்கங்க அந்த இடத்துல. இது ஆல்ரெடி நீட் கொஸ்டின்ல கேட்டது. twin characteristics of growth என்ன? increase in number of individuals and increase in mass. mass na என்ன? weight increase ஆகுது and number of individuals increase ஆகுது. number of individuals எப்படி increase ஆகும்? reproduction. so அந்த reproduction and weight increase ஆகுது. ரெண்டுமே வந்து நமக்கு twin characteristics of growth அப்படின்னு சொல்றோம். எதுக்கு? சிங்கிள் செல் ஆர்கானிசத்துக்கு. மல்டி செல்லுலார் ஆர்கானிசத்துக்கு அப்படி சொல்ல முடியாது. இப்ப சொல்றாங்க பாருங்க, அதை விளக்குறாங்க. a multicellular organism grows by cell division. மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம்னா என்ன? ஒரு ஆர்கானிசம் வந்து மோர் தென் ஒன் செல்லால ஆகியிருந்தா, அந்த ஒரு ஆர்கானிசத்துல நமக்கெல்லாம் crores ஆஃப் செல்ஸ், கோடிக்கணக்கான செல்ஸ் நம்ம பாடியில இருக்கு. சில ஆர்கானிசம்ல லேக்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கும், சில ஆர்கானிசம்ல thousands ஆஃப் செல்ஸ் இருக்கும். இதெல்லாம் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ். ஸோ மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் வந்து செல் டிவிஷன்னால க்ரோ ஆகுது. In plants, this growth by cell division occurs continuously throughout their lifespan. This is very important. பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் அதோட வாழ்நாள் முழுக்க அது வளர்ந்துகிட்டே இருக்கு. பிறந்ததுல இருந்து சாகர வரைக்கும் பிளான்ட் வளருது. ஏன்? பிளான்ட் ஹேஸ் ஸ்பெஷல் டிஷ்யூ கால்டு மெரிஸ்டம். அந்த மெரிஸ்டம்ங்கிற செல்ஸ் வந்து கண்டினியூவா டிவைட் ஆகிக்கிட்டே இருக்கும். மெரிஸ்டோஸ் அப்படிங்கிற வேர்ட்ல இருந்து தான் மெரிஸ்டம் அப்படிங்கிற டேர்ம் வந்துச்சு. அந்த மெரிஸ்டம்ங்கிற டேர்முக்கு மீனிங்கே டிவைசிபிள். கண்டினியூவா செல் டிவைட் ஆகிக்கிட்டே இருக்கும். கரெக்டா ஸ்டெம்மோட டிப்லயும் ரூட்டோட டிப்லயும் அந்த மெரிஸ்டம் இருக்கும். அது டிவைட் ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த பிளான்ட் வளர்ந்துகிட்டே இருக்கும். ஆல் பிளான்ட்ஸ் ஹேவ் மெரிஸ்டம் டிஷ்யூ. ஸோ மெரிஸ்டம் டிஷ்யூ இருக்கிறதுனால பிளான்ட் வந்து சாகர வரைக்கும் வளர்ந்துகிட்டே இருக்கும். பிளான்ட்ஸ்க்கு மட்டும் உள்ள கேரக்டர் அது, அனிமல்ஸ்க்கு அது கிடையாது. அனிமல்ஸ் வளர்ந்துகிட்டே இருந்தா என்ன வருதுங்க? ஓகே, இன் அனிமல்ஸ் திஸ் growth is seen only up to certain age. ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் இது நம்ம அனிமல்ஸ்ல பார்க்க முடியும். ஏன்னா அனிமல்ஸ்ல வந்து மெரிஸ்டம் கிடையாது. ரீசன் தெரிஞ்சுக்கங்க. However, cell division occur in certain tissues to replace lost cells. நமக்கு மெரிஸ்டம் கிடையாது தான், பட் வந்து சம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இந்த ஆபரேஷன் பண்ணாங்க, சின்ன சின்ன காயங்கள் எல்லாம் பட்டுச்சுன்னா அந்த காயம் சரியாயிடும். நமக்கு சரியாகுதுன்னா என்ன அர்த்தம்? அங்க நியூ செல்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி நமக்கு ரிப்பேர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் வந்து ரிப்பேர். ப்ராப்ளம் அந்த இடத்த சரி பண்றது. ஸோ செல் டிவிஷன் சில டிஷ்யூவை ரீப்ளேஸ் பண்றதுக்கு, அதாவது லாஸ்ட் செல்ஸை ரீப்ளேஸ் பண்றதுக்கு. லாஸ்ட் செல்ஸ்னா இழந்த செல்ஸ், சின்ன காயம் பட்டதுனாலயோ அடிபட்டதுனாலயோ இழந்த செல்களை மீட் எடுக்கிறதுக்கு அந்த இடத்துல மட்டும் அனிமல்ஸ்ல செல் டிவிஷன் நடக்கும். யூனிசெல்லுலார் ஆர்கானிசம், இது மல்டி செல்லுலார் ஆர்கானிசம். நெக்ஸ்ட் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் க்ரோஸ் பை செல் டிவிஷன். செல் டிவிஷன் நடக்கிறதுனாலதான் சிங்கிள் செல் யூனிசெல்லுலார். யூனினா சிங்கிள் செல். சிங்கிள் செல் ஆர்கானிசமும் எப்படி வளருது? செல் டிவிஷன் மூலியமா. One can easily observe this in vitro culture by simply counting the number of cells under the microscope. ஸோ மைக்ரோஸ்கோப்ல வச்சு பாத்தீங்கன்னா முதல் நாள் பாக்டீரியா 4 செல் இருக்கும், அடுத்த நாள் பாக்டீரியா 40 செல்லா இருக்கும். ஸோ தட் நம்மளோட அந்த கவுண்டிங் வந்து மைக்ரோஸ்கோப்ல ஈஸியா பண்ணிடலாம். ஸோ யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் செல் டிவிஷன் நடக்கிறது மூலியமா க்ரோ ஆகுது. அதை மைக்ரோஸ்கோப்ல ஈஸியா அப்சர்வ் பண்ணலாம். இன் மெஜாரிட்டி ஆஃப் ஹையர் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ், growth and reproduction are mutually exclusive events. Neat question. Mutually exclusive event. என்ன சார் mutually exclusive event? growthம் ரீப்ரொடக்ஷனும் இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஹியூமன் பீயிங் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். பிறந்த உடனே அவங்க ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. பியூபர்டி அப்படிங்கிற அந்த ஒரு நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களால ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதே போலதான் மேங்கோ ட்ரீ. மேங்கோ ட்ரீ சின்ன செடியா இருக்கும் போதே மாம்பழம், மாங்கொட்டை இதெல்லாம் வராது. அது ஓரளவுக்கு மரமா வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் பூ பூத்து காய் காய்க்கும். எந்த ஒரு செடியா இருந்தாலும் சரி, எந்த ஒரு அனிமலா இருந்தாலும் சரி, பை பர்த், அதாவது பிறந்த உடனே, ஆஃப்டர் பர்த் நடந்த உடனே, பிறந்த உடனே அவங்களால ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. they have to grow up to certain level. ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் வளரணும். வளர்ந்ததுக்கு அப்புறம் பியூபர்ட்டிங்கிற நிலையை அடையணும். அனிமலா இருந்தா. பிளான்ட்டும் இந்த மெச்சூரிட்டி அப்படிங்கிற நிலைமையை அடையணும். அந்த மெச்சூரிட்டிங்கிற நிலைமையை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான்
பிளான்ட்ஸ்ல ஃப்ளவர் வந்து ஃப்ரூட் வந்து சீடு வந்து அந்த சீடு வந்து திருப்பி நியூ பிளான்ட் வரும். ஸோ ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஆர்கானிசம் ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அதாவது முடியும் அப்படிங்கிறது. அப்போ growthங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவு நடந்தாதான் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். அதை தான் இங்க சொல்றாங்க. growth and reproduction are mutually exclusive event. Certain level of growth வந்தாதான் reproduction நடக்கும். அப்போ ஒண்ணுக்கு ஒண்ணு ரொம்ப ரிலேட்டட் ஒன், அதுதான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. ஒன் மஸ்ட் ரிமெம்பர் தட் இன்க்ரீஸ் இன் பாடி மாஸ் வெயிட் இஸ் கன்சிடர்ட் அஸ் growth. ஸோ இந்த இடத்துல நம்ம பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதையும் growthன்னு தான் சொல்றோம். நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ், இது வரைக்கும் லிவிங் ஆர்கானிசம் பார்த்தோமா growthல. இப்ப நான் லிவிங் ஆர்கானிசம்ல ஆர்கானிசம் இல்ல ஆப்ஜெக்ட்ஸ் பொருட்கள். நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ்ல growth இருக்கா இல்லையா அப்படிங்கறது பாக்குறோம். இப்ப நம்ம படிக்கிறது growth தான். Non-living objects also grow if we take increase in body mass as a criterion for growth. So body mass increase ஆகுறது, weight increase ஆகுறத நீங்க ஒரு கிரைட்டீரியாவா எடுத்துக்கிட்டீங்கன்னா non-living objectsம் வளர்கிறது. ஓகே, எப்படி? மவுண்டைன்ஸ், போல்டர்ஸ், பெரிய பாறைகள், அண்ட் சாண்ட் மவுண்ட்ஸ், மணல் மேடு, அதான் சாண்ட் மவுண்ட்ஸ் do grow. சோ பாறைகள், மலைகள், மணல் மேடுகள் வளருது. மணல் மேட்ல போய் மணல் சேர மணல் வளரும், மலைகள் வளரும், பாறைகள் வளருது. However, this kind of growth exhibited by non-living objects is by accumulation of material on the surface. On the surface na மேல போய் மெட்டீரியல் படியறதுனால அது வளருது. non-living objects. Okay. In living organisms, growth is from inside. Living organismல உள்ள இருந்து growth இருக்கு. Non-living objectsல surface மேல இருந்து growth இருக்கு. Growth therefore cannot be taken as defining property of living organisms. இந்த இடத்துல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டினா என்ன? ஒரு கேரக்டர் லிவிங் ஆர்கானிசத்துக்கு மட்டும் இருந்து நான் லிவிங் ஆர்கானிசத்துக்கு இல்ல அப்படின்னா அது டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி. இப்போ growthங்கிறது என்ன இருக்கு? லிவிங் ஆர்கானிசத்துக்கும் இருக்கு, நான் லிவிங் ஆர்கானிசத்துக்கும் இருக்கு. மாஸ், அந்த வெயிட் இன்க்ரீஸ் ஆகுறதுல லிவிங் ஆர்கானிசத்துக்கு உள்ள இருந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது, நான் லிவிங் ஆர்கானிசத்துக்கு சர்ஃபேஸ் மேல வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது. சோ தட் ரெண்டுமே growth ஆகுது. அதனால இட் இஸ் நாட் ஏ டிஃபைனிங் கேரக்டர், டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி கிடையாது. லிவிங் ஆர்கானிசத்தோட டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி growth கிடையாது. ஏன்னா லிவிங் ஆர்கானிசத்துக்கு மட்டும் இருந்தாதான் அது டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி. நான் லிவிங் ஆர்கானிசமும் grow ஆகுது சர்ஃபேஸ்ல இருந்து. அதனால ரெண்டுக்குமே growthங்கிற கண்டிஷன் வந்துறதுனால அந்த கேரக்டர் அப்ளிகபிள் ஆகிறதுனால டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டியா growth இல்ல. ஞாபகம் வச்சுங்க. யூனிக் கேரக்டர்ஸ்க்கும் டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஓகே. Conditions under which it can be observed in all living organisms have to be explained, and then we understand that it is a characteristics of living organism. A dead organism does not grow. இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கட்டும், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லிவிங் சிஸ்டமா இருக்கணும் அப்படின்னா எல்லா லிவிங் ஆர்கானிசத்துலயும் ஒரு கேரக்டர் இருந்தாதான் அதை வந்து நம்ம லிவிங் ஆர்கானிசத்தோட லிவிங் சிஸ்டத்தோட கேரக்டரா சொல்வீங்க. எல்லா ஆர்கானிசத்துலயும் அந்த கேரக்டர் இருக்கணும். இறந்து போன ஆர்கானிசம், டெட் ஆர்கானிசம் வளர்றது இல்லை. சோ growth டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் சொல்லாததுக்கு ரெண்டு ரீசன் சொல்லிட்டாங்க. ரீசன் நம்பர் 1, நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸும் வளருது, லிவிங் ஆர்கானிசமும் வளருது, ரெண்டுமே வளர்றதுனால டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி கிடையாதுன்ட்டான். ரெண்டாவது நமக்கு வந்து ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் என்ன ஆகுது, ஒரு கட்டத்துல இறந்து போயிடுது. டெட் லிவிங் ஆர்கானிசம்ஸ் வளர்றது இல்ல. அதனால அது டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி கிடையாது. growth வந்து டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி கிடையாது அப்படின்ட்டான். ஓகே, வேலை முடிஞ்சது. நெக்ஸ்ட் ரீப்ரொடக்ஷன் படிக்கிறோம். ரீப்ரொடக்ஷன் லைக்வைஸ் இஸ் a characteristics of living organism. இதுவும் ஒரு கேரக்டர் தான், பட் டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். In multicellular organisms, reproduction refers to the production of progeny. Progeny na enna sir? இங்க உங்களுக்கு ஒரு டவுட் வரும். progeny na young ones, young organism, அதான் progeny. பேபி ஆர்கானிசம் பிறக்கிறாங்க இல்லையா, புதுசா பிறக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் progeny. நியூ ஒன், யங் ஒன் அப்படி சொல்லலாம். possessing features more or less similar to those of parents. கிட்டத்தட்ட பேரண்ட்ஸ் மாதிரியே இருப்பாங்க. சில ஃபேஸ்ல சேஞ்சஸ் இருக்கும், ஹேர்ல சேஞ்சஸ் இருக்கலாம், சில சேஞ்சஸ் வேரியேஷன்ஸ் இருக்கலாம், பட்
பேரண்ட்ஸ் மாதிரியே 2 கை. இப்போ ஹியூமன்னா 2 கை 2 கால் 1 மூக்கு 2 கண்ணு 1 வாய் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. 32 பல்லு அந்த மாதிரி. ஓகே, invariably and implicitly we refer to sexual reproduction. ஸோ ஒரு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மூலியமா தான் ப்ராஜெனி வந்து நமக்கு கிடைக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிசம்ஸ் ரீப்ரொடியூஸ் பை ஏசெக்சுவல் மீன்ஸ் ஆல்சோ. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா என்ன, ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்னா என்ன? மேல் கேமெட்டும் ஃபீமேல் கேமெட்டும் ஃபியூஸ் ஆகி ஜைகோட் ஃபார்ம் ஆகி நியூ ஆர்கானிசம் ப்ரொடியூஸ் ஆனிச்சுன்னா தட் இஸ் த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். கட்டிங், கிராஃப்டிங், இந்த மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் ஃபார்மேஷன் ஃபியூஷன்லாம் இல்லாம ஒரே ஒரு ஆர்கானிசத்துல இருந்து, அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் பேரண்ட் இல்லாம சிங்கிள் ஆர்கானிசத்துல இருந்து நியூ ஆர்கானிசம் வந்துச்சு அப்படின்னா ரோஸ்னா ரோஸ் கட்டிங் வைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரே ஆர்கானிசத்துல இருந்து ஒரே பேரண்ட்ல இருந்து வந்தாங்கன்னா அது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். ஃபங்கை மல்டிப்ளை அண்ட் ஸ்ப்ரெட் ஈஸிலி டியூ டு த மில்லியன்ஸ் ஆஃப் ஏசெக்சுவல் ஸ்போர்ஸ் தே ப்ரொடியூஸ். மில்லியன்ஸ்னா பல லட்சங்க. ஸோ ஏசெக்சுவல் ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்றது மூலியமா ஃபங்கை வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பண்றாங்க without involving male and female organism அந்த மாதிரி. In lower organisms like yeast, hydra, we observe budding. இது கொஸ்டின்ல கேட்பாங்க, நீட்ல கேட்பாங்க. இப்போ நல்லா கவனிச்சுக்கிட்டீங்கன்னா லிவிங் ஆர்கானிசம் அப்படிங்கிற லிவிங் வேர்ல்ட்ல இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக்கை எடுத்துறாங்கன்னு வச்சுக்கோமே. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பிளான்ட் கிங்டம்ல இந்த ஃபங்கை, அதுக்கப்புறம் அனிமல் கிங்டம்ல மற்றது பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன்ல ஈஸ்ட், ஹைட்ராவோட ரீப்ரொடக்ஷன், பிளானேரியா இதெல்லாம் பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது இங்க படிக்கிறது அங்கேயும் இருக்கு. ஸோ தட் இஸ் எ லிங்க். அந்த லிங்க் இருக்கிறதுனாலதான் இங்க படிச்சுட்டு திருப்பி அங்க படிக்கும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை படிக்கும்போது நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். அதனால திருப்பி திருப்பி படிக்கிறதா போறமே தவிர நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கிறோம்னு நம்ம நினைச்சுக்க வேண்டாம். அதனால ரிமூவ்டு டாபிக்ஸும் நம்ம படிச்சுக்குவோம். ஓகே, ஃபங்கை மல்டிப்ளை அண்ட் ஸ்ப்ரெட் ஈஸிலி டியூ டு த மில்லியன்ஸ் ஆஃப் ஏசெக்சுவல் ஸ்போர்ஸ். அதே போல லோவர் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னா அது வந்து நிறைய அந்த ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆர்கனைசேஷன்லாம் இருக்காது. அதான் லோவர் ஆர்கானிசம்ஸ். ஹையர் ஆர்கானிசம்ஸ்னா ஆர்கன்ஸ் இருக்கும். லோவர் ஆர்கானிசம்ஸ்னா ஆர்கன்ஸ்லாம் இருக்காது. அதான் ஈஸ்ட் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம். ஹைட்ரால பெரிய லெவல்ல ஆர்கன் சிஸ்டம்லாம் இருக்காது. அதான். ஸோ ஈஸ்ட், ஹைட்ரா இதுல எல்லாம் பட்டிங் அப்படிங்கிற ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பார்க்குறோம். பிளனேரியா, பிளாட்ஃபார்ம் சொல்லுவோம். வி அப்சர்வ் ட்ரூ ரீஜெனரேஷன். ட்ரூ ரீஜெனரேஷன்னா பிளனேரியா இப்படி இருக்கும். அது கட்டாயி போச்சுன்னா எத்தனை பீஸா கட் ஆகுதோ அத்தனை பீஸும் முழு ஆர்கானிசமா டெவலப் ஆகும். அதான் ட்ரூ ரீஜெனரேஷன். இது நீட் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ட்ரூ ரீஜெனரேஷன் எங்க இருக்கு? பிளனேரியால இருக்கு. தட் இஸ் fragmented. fragmentedனா ஸ்மால் பீஸ், குட்டி பீஸா கட் ஆகி போறது தான் fragmented. So fragmented organisms regenerates at the last part of its body and becomes a new organism. So the fungi, the filamentous algae, and the protonema of mosses. Protonema na young organism, young gametophyte of bryophyte. Mosses na bryophyte. So the fungi-னா என்ன? அதுல குளோரோபிளாஸ்ட் இருக்காது. ஈஸ்ட் எல்லாம் ஃபங்கைல வந்துரும். அப்புறம் நம்ம இந்த மஷ்ரூம் சாப்பிடுறீங்களே அதான் ஃபங்கை தான். ஃபிலமெண்டஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? த்ரெட் மாதிரி இருக்கிறது, ஹேர் லைக் ஸ்ட்ரக்சரா இருக்கிறது. ஃபிலமெண்டஸ்னா இந்த மாதிரி வரையலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கிறது ஃபிலமெண்டஸ் இப்படி இருக்கும். இப்படி த்ரெட் மாதிரி இருக்கும். இதுதான் ஆர்கானிசமே. ஓகேங்களா? ஃபிலமெண்டஸ் ஆல்கே. Protonema of mosses na bryophytes oda young gametophyte, all easily multiply by fragmentation. Cut ஆகி போச்சுன்னா தனி ஆர்கானிசமா வளரும். Asexual reproduction இது எல்லாமே. When it comes to unicellular organisms like bacteria, unicellular algae or amoeba, reproduction is synonymous with growth. இந்த இடத்துல நீட் கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. growth and reproduction synonymous, சேமா இருக்கிறது எதுல? unicellular organism. யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ல நமக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க? பாக்டீரியா, யூனிசெல்லுலர் ஆல்கே ஆர் அமீபா. அனிமல், யூனிசெல்லுலர் அனிமல் அமீபா, யூனிசெல்லுலர் பிளான்ட், யூனிசெல்லுலர் ஆல்கே, மைக்ரோ ஆர்கானிசம், பாக்டீரியா எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள் கொடுத்துட்டாங்க. ஆமா. ரீப்ரொடக்ஷன் இஸ் சினானிமஸ் வித் growth, தட் இஸ் இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் செல்ஸ். அதாவது இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் செல்ஸ்ங்கிறது growth-ஐயும் ரெப்ரசென்ட் பண்ணும், அதே போல ரீப்ரொடக்ஷனையும் ரெப்ரசென்ட் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு அமீபா எப்படி வரைஞ்சாலும் அமீபா தான். இது அமீபா. இந்த அமீபா பைனரி ஃபிஷன் நடந்து 2ஆ டிவைட் ஆகுது.
இப்போ ஒரு அமீபா 2 செல்லா மாறிடுச்சு, growthம் நடந்துருச்சு. அதே போல ஒரு ஆர்கானிசம் 2 ஆர்கானிசம் மாறிடுச்சு, யூனிசெல்லுலர் சிங்கிள் செல் ஆர்கானிசம் தானே, ரீப்ரொடக்ஷனும் முடிஞ்சிருச்சு. So growth and reproduction are similar in bacteria, unicellular algae and amoeba. ஞாபகம் வச்சுக்கங்க. Next, we have already defined growth as equivalent to increase in the cell number or mass. So நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லிருக்கோம், growthங்கிறது செல் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிறது, செல் டிவிஷன் நடந்து இல்லனா வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறது. Hence we notice that yes, in single celled organisms we are not very clear about the usage of these two terms, growth and reproduction. So single cell organismத்தை பொறுத்த வரைக்கும் growth and reproduction synonymous. ஏன்னா growth synonymous ஒண்ணுதான், அதாவது growth reproduction ஒண்ணுதான். Okay, further there are many organisms which do not reproduce. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எதுக்காக யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ல இந்த டேர்ம் இங்க சொல்றாங்க. சிங்கிள் செல்ட் ஆர்கானிசம்ல we are not very clear about the usage of these two terms, growth and reproduction. ஏன் சொல்றாங்க, ரீப்ரொடக்ஷன் டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி இல்லைன்னு சொல்ல வரோம், அதுக்கு தான் சுத்தி வளைச்சி வராங்க. ஓகேங்களா, சரி, அது இன்னும் ஒரு ரீசன் பார்ப்போம். Further, there are many organisms which do not reproduce. Mules-னா அந்த குதிரைக்கும் கழுதைக்கும் பிறக்கிறது. ஸ்டிரைல் ஒர்க்கர் பீஸ் வந்து ஸ்டிரைலா இருப்பான். எது, தேன் கூடு இருக்குல்ல, தேனீக்கள், அதுல வேலைக்கார தேனீக்கள், ஒர்க்கர் பீஸ் வந்து ஸ்டிரைலா இருக்கும். மேல் ஃபீமேல் ஃபர்டைலா இருக்கும். ஒர்க்கர் பீஸ் ஸ்டிரைலா இருக்கும், அவங்க வந்து ரீப்ரொடக்ஷன் பண்ண மாட்டாங்க. இன்ஃபர்டைல் ஹியூமன் கப்பிள்ஸ், சில கப்பிள்ஸ்க்கு வந்து சம் ரீசன்னால அவங்களுக்கு குழந்தை பிறக்காது. அப்போ இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டினா எல்லா லிவிங் ஆர்கானிசத்துக்கும் அந்த கேரக்டர் இருக்கணும். சில லிவிங் ஆர்கானிசத்துக்கு இல்ல அப்படின்னு சொன்னா அது டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி இல்ல. ரீப்ரொடக்ஷன் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ல ரீப்ரொடக்ஷன் அண்ட் அந்த growth அப்படிங்கறத ரெண்டையும் தனித்தனியா பார்க்க முடியல. அத growthன்னு சொல்றதா ரீப்ரொடக்ஷன் சொல்றதானே நமக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ல ஃபர்ஸ்ட் ரீசன், ரீப்ரொடக்ஷன் இஸ் நாட் எ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டிங்கிறத ஜஸ்டிஃபை பண்றாங்க என்சிஆர்டில. என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் நமக்கு யூனிசெல்லுலர் ஆர்கானிசத்துல growth அண்ட் ரீப்ரொடக்ஷனுக்கு நமக்கு டிஃபரன்சியேஷன் தெரியல. ரெண்டாவது, மியூல்ஸ், ஸ்டிரைல் ஒர்க்கர் பீ, ஸ்டிரைல் அதாவது இன்ஃபர்டைல் ஹியூமன் கப்பிள்ஸ், இவங்கெல்லாம் ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியறது இல்லை, நியூ ஆர்கானிசம் ப்ரொடியூஸ் பண்ண போறது இல்லை. அப்ப லிவிங் ஆர்கானிசம் தான் இவங்க. லிவிங் ஆர்கானிசம்னாலே ரீப்ரொடக்ஷன் பண்ணணும், அப்பதான் அது டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி. பட் லிவிங் ஆர்கானிசத்துல எக்ஸெப்ஷன்ஸ் இருக்காங்க, ரீப்ரொடக்ஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால லிவிங் ஆர்கானிசத்துல ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி இல்ல. ரீசன் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. Hence, reproduction also cannot be an all-inclusive defining character. இது ஒரு defining character of living organism கிடையாது reproduction. Of course, no non-living object is capable of reproducing or replacing by itself. So, non-living objects-க்கும் நமக்கு reproduction அப்படிங்கிற ஒண்ணு கிடையாது. நான்-லிவிங் ஆப்ஜெக்ட்ஸால ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் நான்-லிவிங் ஆர்கானிசத்துக்கு நான்-லிவிங் ஆப்ஜெக்ட்ஸால ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியாது, லிவிங் ஆர்கானிசம் மட்டும்தான் ரீப்ரொடக்ஷன் பண்ணுது. அப்ப லிவிங் ஆர்கானிசத்தோட டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டியா இருக்கலாமே, ஆனா லிவிங் ஆர்கானிசத்தோட டிஃபைனிங் கேரக்டர் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா எல்லா லிவிங் ஆர்கானிசமும் ரீப்ரொடக்ஷன் பண்ணணும். மியூல்ஸ் ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியாது, ஸ்டிரைல் ஒர்க்கர் பீ ரீப்ரொடக்ஷன் பண்ணாது, இன்ஃபர்டைல் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் பண்ண மாட்டாங்க. So it is not a defining property. வேலை முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட், another characteristics of life is metabolism. மெட்டபாலிசம்ல இருந்து நாளைக்கு பார்க்கலாம், இன்னைக்கு கிளாஸ் நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா raise hand அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இன்னைக்கு நடத்துனதுல டவுட் இருந்தா raise hand ஆப்ஷன் கொடுத்து கேளுங்க. raise hand அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து உங்க டவுட் இருந்தா கேளுங்க. டவுட் இருந்தா ரைஸ் ஹேண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். யுகேஷ் சொல்லுங்கப்பா, என்ன டவுட்பா? சொல்லுங்க. ஹலோ சார். ஹலோ சார், டெட் ஆர்கானிசம் வளராதனாலதான் வந்து அது டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி இல்லைன்னு சொல்றோமா சார்? குரோத்ல சார், குரோத்ல வந்து டெட் ஆர்கானிசம் வளராதனாலதான் வந்து
டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி இல்லைன்னு சொல்றோமா சார்? ஒன் ஆஃப் த ரீசன் டெட் ஆர்கானிசம் வளர்றது இல்லைங்கிறது ஒன் ஆஃப் த ரீசன். ஆனா ஸ்ட்ராங்கஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னா டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டிங்கிறது எக்ஸ்க்ளூசிவா இருக்கணும். லிவிங் ஆர்கானிசத்துக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவா இருக்கணும். நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ் நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ் டூ க்ரோ. நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ்ல சர்ஃபேஸ் மேல பொருட்கள் படிஞ்சுக்கிட்டே வர்றதுனால அதுவும் வளருது. ஸோ போத் க்ரோஸ். இது லிவிங் ஆர்கானிசமும் வளருது, நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸும் வளருது. அதான் மெயின் ரீசன் நாட் ஏ டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டின்னு சொல்றது. ஏன்னா டிஃபைனிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா லிவிங் ஆர்கானிசத்துக்கு மட்டும்தான் இருக்கணும், நான் லிவிங் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு இருக்கக்கூடாது. ரெண்டுலையுமே அதை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ growth is not a defining character or defining property. அண்ட் இது எக்ஸ்ட்ரா ஆடட் பாயிண்ட் என்னன்னா நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ், அதாவது சாரி டெட் ஆர்கானிசம்ஸ் வளர்றது இல்லை அப்படிங்கிறது ஒரு ஆடட் பாயிண்ட். ஓகே சார், தேங்க்யூ சார். சரிப்பா, தேங்க்யூ. வேற எதுக்காவது டவுட் இருந்தா ரைஸ் ஹேண்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அது கொடுங்க. ஓகே, நாளைக்கு காலையில இதோட கண்டினியூஷன், இந்த பார்ட்டோட கண்டினியூஷன் பார்க்கலாம். தேங்க்யூ சோ மச், டேக் கேர், பை, சி யூ ஆல். நாளைக்கு காலையில கிளாஸ் இருக்கு. தேங்க்யூ. சில குழந்தைங்க 12th ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்னு சொன்னீங்க, அது நம்ம யோசிப்போம் கண்டிப்பா. இந்த சாப்டர் ஆரம்பிச்சிட்டோம், முடிச்சுட்டு அதை நம்ம திங்க் பண்ணுவோம். தேங்க்யூ சோ மச், டேக் கேர், பை, சி யூ ஆல். தேங்க்யூ.